என்னால குனிஞ்சு நிமிர்ந்து எந்த வேலையுமே பார்க்க முடியல. எப்பயுமே டயர்டாவே இருக்கு. ரத்த சோகை உள்ளவங்க, போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க, இந்த ஒரு லட்டுவ தினமும் சாப்பிட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பக்குவமா இந்த லட்டு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வேர்க்கடலைய நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் இது நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா தோல் உரிக்க வரணும். இப்போ இதை எடுத்து தனியாக மாற்றி வச்சுருங்க. அடுத்தது கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதில் நிறைய தூசி இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறேன். வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணலாம், பட் கருப்பு எள்ளில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது. கருப்பு எள்ளு போன் ஸ்ட்ரென்த்துக்கு, அதுக்கப்புறம் முடி நல்லா கருன்னு வளரும், கிரே ஹேர் வராமல் தடுக்கும். இதையும் நல்லா வறுத்துக்குங்க. நல்லா படப்படன்னு இந்த மாதிரி நல்லா வெடிக்கும். இப்போ இதையும் தனியாக மாற்றி வச்சுருங்க. அடுத்தது நட்ஸ் நான் வால்நட் எடுத்திருக்கேன், பாதாம், அதுக்கப்புறம் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். வால்நட் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் சப்பாத்தி ஒரு 4 பீஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா நீங்கள் ராகி ஆடை கூட செஞ்சுக்கலாம். ராகி உருண்டை ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல்லாம் எடுத்துட்டு இப்போ இதையும் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம உரிச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு, நட்ஸும் சேர்த்து இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடரும் ஆக்காமல் இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது இப்போ நம்ம பிச்சு வச்ச அந்த சப்பாத்தியும் நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும். இப்போ நம்ம அரைச்ச அந்த நட்ஸ் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த நாட்டு சக்கரை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச அந்த வேர்க்கடலை எள்ளுலே நல்லா உங்களுக்கு எண்ணெய் விடும். பட் ட்ரையாக இருந்துச்சு அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதுதான். இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் செஞ்ச உருண்டை பார்த்திங்கன்னா ஒரு 25 உருண்டை கிட்ட வந்துச்சு இந்த அளவில். இது ஒரு மாதம் ஆனால் கூட இது கெட்டு போகவே போகாது. நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு என் சமையல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட மசாலாலாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட் desamfoods.comல ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.